அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி ஹோட்டல் சாம்பார் பவுட்ரு, ஹோட்டல்லாம் சாம்பார் செய்கிறாங்களா, அதுக்கு போடுற பவுட்ரு. அது எப்படி அந்த பவுட்ரு அரைக்கலான்றதை பக்குவமாக நம்ம கரெக்டான அளவுகளோடு செய்யலாம். அது எப்படி செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த பவுட்ரை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா 2 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெடாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சுவையில் சாம்பார் பொடி எப்படி அரைக்கலான்றதை முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஹோட்டல் சாம்பார் பவுட்ரு செய்கிறதுக்கு ரொம்ப சாம்பார்லாம் நிறைய கிடையாது. முதல்ல நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை வறுத்துக்குருவோம். கொஞ்சம் லேசாக வறுவட்டுருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம 2 ஸ்பூன் துவரம் பருப்பையும் நம்ம அதை கூட சேர்த்துக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமானது, அதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2ஐயும் சேர்த்து ஒன்றா வறுத்துக்கலாம். போதும். இப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து ஒரு 100 கிராம் தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தனியாக ஜாஸ்தியாக போடணும், வாசனை நல்லாயிருக்கும். 100 கிராம் தனியாக எடுத்துக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்குருவோம். தீயை விட்டுற வேணாம். நல்லா வாசனை வந்தால் போதும். லைட்டாக சட்ட சடன்னு பொரியும். அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் தனியாக. இது வந்து ஹோட்டல் சுவை சாம்பார் பவுட்ரு இது. அதனால் நம்ம தனியாக நிறைய சேர்த்தோம்னா நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். அதில் போதும். இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மிளகு வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். முழு மிளகு சேர்த்துக்குருவோம். மிளகு வந்து நம்மளுக்கு எப்படி வறுபட்டுருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி போட்டோம்னா மிளகு வந்து அப்படியே அசையும். மிளகு தன்னாலே அசையும். அது நம்மளுக்கு வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி செய்யணுச்சுன்னா வறுபட்டுச்சு. அவ்வளோதான், போதும். நம்ம மிளகையை எடுத்துடலாம். 2 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். சீரகத்தை நம்ம லைட்டாக வறுத்துக்குருவோம். இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறைய கிடையாது, கம்மி தான். ஆனால் சாம்பார் ஹோட்டல் சாம்பார் சுவையில் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு காரணமே வந்து தனியாக தான் முக்கால்வாசி. லேசாக பொரிஞ்சால் போதும். இது ரொம்ப ஈஸி மெத்தட். அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு 100 கிராம் பருப்பு சாம்பார் செய்கிறோன்னா 1 ஸ்பூன் பவுட்ரு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். எடுத்துடலாம் நம்ம. இப்போ நான் இதில் ஒரு 2-3 ஆறுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கழுவி போட்டுட்டு அதையும் வறுத்துக்கிறோம். நம்ம இது கொஞ்சம் நல்லா ஈரம் போகிற வரையும் நம்ம வறுத்துக்கிடுவோம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம்னா வறுத்து போட்டுக்கிறோங்க. தூள் பெருங்காயம்னா அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைக்கும் போது மஞ்சத்தூளையும் பெருங்காயத்தூளையும் அப்படியே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை நல்லா முருகிருச்சு. இது பாருங்கள், சலசலன்னு சத்தம் வருது. அவ்வளோதான். அந்த சட்டி சூட்லேயே அந்த கருவேப்பிலை எப்போவுமே நம்மளுக்கு முருகிடும். போதும். நம்ம இப்போ இதை எடுத்து மசாலாவோட சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு படப்படன்னு வெடிய ஆரம்பிச்சிருச்சு. போதும், எடுத்துடலாம் நம்ம வெந்தயத்தை. ஒரு 100 கிராம் காஞ்ச மிளகா எடுத்துக்கிறோம். குண்டு மிளகா எடுத்துக்கிறோங்க, காரம் அவ்வளோவா இருக்காது, நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். மிளகாயை வந்து இப்படியே போட்டு வறுத்துக்குருவோம். ஏன்னா அது மசாலா இருக்கும், நல்லாயிருக்கும். அது காரம் ரொம்ப இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும் மிளகா. போதும். இப்போ உங்களுக்கு சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள், விதையெல்லாம் வெடிக்குது. போதும், நம்ம இப்போ கொஞ்சம் அந்த சூட்லேயே விடலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே கிடக்கட்டும். இந்த மாதிரி கலகலன்னு சத்தம் வந்தால் தான் நம்மளுக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு பவுட்ரு நல்லா நைஸாக வரும், இல்லைன்னா பவுட்ரு அரையாது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தானே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுக்கலாம் அப்படின்னு நினச்சி வறுத்துறாதீங்க. அது மாதிரி வறுத்துட்டோம்னா ஒன்றும் முன்ன பின்ன வறுக்கும், ரொம்ப நாள் இருக்காது, அரையும் படாது, ரொம்ப நம்மளுக்கு கஷ்டம். ஒவ்வொன்றையும் தனியாக அரைச்சிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஆறணுது, நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம இது கூட பெருங்காயத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு அரைக்கலாம். இல்லை நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கட்டி பெருங்காயத்தை வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு லாஸ்ட்டாக சேர்த்து அரைச்சிருங்க அதில். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு மசாலாலாம். நான் வைக்க சின்ன ஜார் எடுத்திருக்கேன். இது நல்லா சூப்பராக பவுட்ரு அரையும். சின்ன ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஜார் போட்டு நம்ம அரைச்சி நைஸாக அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம் பவுட்ரு எப்படி இருக்குன்னு. நீங்கள் பெரிய ஜார் இருந்தாலும் போட்டு அரைச்சிக்கோங்க. எனக்கு இந்த சின்ன ஜார் சூப்பராக அரையும் நல்லா. நான் இதில் அரைச்சிக்க போகிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தையும் சேர்த்துருவோம். நம்ம இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இல்லை வாசனைக்கு வந்து பெருங்காயத்தூள் தான் நிறைய சேர்த்துக்கலாம், நல்லது. இப்போ இந்த மாதிரி 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் நம்ம அதில் சேர்த்துக்குருவோம். கட்டி பெருங்காய்ச்சினா 1 கட்டி போட்டு அரைச்சிக்கிறோங்க. நம்ம இப்போ பவுடர் அரைச்சிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு. 2 ஜாராக போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுனால 2 மாதம் ஆனாலும் கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம அப்பப்போ அரைச்சிக்கிட்டாக்க தான் நம்மளுக்கு நல்லா வாசனை இருக்கும். மாதக்கணக்கு 5 மாதம் 6 மாதம்லாம் அரைச்சி வச்சா வாசனை போயிடும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹோட்டல் சாம்பார் பொடி அரைச்சாச்சு. இதேமாதிரி கண்டிப்பாக நீங்களும் அரைச்சி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.